ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய சினிமாவே வியக்கும் இயக்குனர் பட்டியல்ல ஷங்கர் அவர்கள் தான் முதலிடத்துல இருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரியுடைய இயக்குனர்கள் உள்ளே என்ட்ரி கொடுத்து ஷங்கர் அவர்களை கிட்டத்தட்ட பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். சோ ஷங்கர் அவர்களுமே அதற்கு ஏற்றாற் போல அடுத்தடுத்து நிறைய தோல்வி படங்களை கொடுத்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஷங்கர் அவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பல யோசனைகள்ல இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக அடுத்து வேல்பாரி படத்தை தான் இயக்குவார் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. அதனடுத்து வேல்பாரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்களே அடுத்து நான் வேல்பாரியை தான் இயக்குறேன் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இந்த நிலையில இந்த படத்துடைய நாயகன் யார் அப்படின்ற கேள்வி பலருக்குமே இருந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துல நாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போவதாக ஒரு தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. சமீபத்துல சன் பிக்சர்ஸ் ஷங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திப்பு நடந்திருக்காம். சோ இந்த சந்திப்பு வேல்பாரி படத்திற்காக தான் நடந்துள்ளது அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த வேல்பாரி நாவல 3 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இயக்குனர் ஷங்கர் அவர்களே தெரிவித்திருந்தார். படத்துடைய பட்ஜெட் மட்டுமே கண்டிப்பாக 1500 கோடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் தமிழ் சினிமா பாத்திராத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஷங்கர் அவர்கள் கொடுக்க இருக்காரா. சோ கண்டிப்பாக ஷங்கர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ படமுமே ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆக இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஷங்கருடைய காம்போ மீண்டும் இணைந்ததுல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.